எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எந்த யோகங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சூல யோகம், யுகா யோகம், கோல யோகம், இந்த 3 விதமான யோகங்களை தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 விதமான யோகங்களுக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த 3 விதமான யோகங்கள் எந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூல யோகம். இந்த சூல யோகம் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த சூரியன் முதல் சனி வரை இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் 7 கிரகங்களும் ராகு கேதுவை தவிர்த்து ஏதாச்சும் 3 ராசிகளில் அமர்ந்து இருந்தால் அது சூல யோகம். அதே போல் இந்த 7 கிரகங்களும் 2 ராசிகளில் அமர்ந்திருந்தால் அது யுகா யோகம். ஒரே ராசியில் அனைத்து கிரகங்களும் அமைந்திருந்தால் 7 கிரகங்களும் அமைந்திருந்தால் அது கோல யோகம். நம்ம கோல யோகம் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே பேர் இருக்கிற யோகம் இது, ஆனால் அதனோட பலன் வேறு, இதனோட பலன் வேறு. ஓகேங்களா? சரி, இந்த சூல யோகம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 3 ராசிகளில் அனைத்து கிரகங்களும் அமைந்திருந்தால் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த 3 ராசிகளில் அனைத்து கிரகங்களும் அமைந்திருக்கிறது அப்படின்றது ஏற்கனவே நம்ம 2 விதமான யோகங்களை பார்த்தோம். ஸ்ரிங்கடக யோகம், ஹல யோகம். இந்த 2 யோகங்களும் 3 ராசிகளில் தான் அனைத்து கிரகங்களும் அமைந்திருக்கு. ஓகேங்களா? அதில் திரிகோண ஸ்தானங்களில் அமைந்திருக்கிற மாதிரி வரும். ஆனால் இங்கே எப்படின்னா, இந்த சூல யோகம் அப்படின்றது ஏதாச்சும் 3 ராசிகள் அமர்ந்திருந்தாலே இந்த யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஸ்ரிங்கடக யோகமாகவோ ஹல யோகமாகவோ இருந்தால் அதற்கான பலன் வேறு மாதிரி இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லாமல் வேறு வேறு ராசிகளில் இருந்தாலோ அல்லது பக்கத்து ராசிகளில் தொடர்ந்து 3 ராசிகளில் இருந்தாலோ அந்த மாதிரியான அமைப்பு வரும்போது இது சூல யோகம் அப்படின்ட்டு வந்துடும். சரி, அதே போல் யுகா யோகம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இது சகட யோகம், விஹக யோகம் அப்படின்ற 2 விதமான அமைப்புகள்லையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சகட யோகம் அப்படின்றது 1-7 அனைத்து கிரகங்களும் அமைந்திருந்தாலும், விஹக யோகம் அப்படின்றது 4-10 அனைத்து கிரகங்களும் அமைந்திருந்தாலும் அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. உங்களோட ஜாதகம் அது யுகா யோகம் அப்படின்ற அமைப்பில் வரும். ஓகேங்களா? சரி, இதுக்கத்த கோல யோகம் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. ஒரே ராசியில் அனைத்து கிரகங்களும் அமைந்திருந்தால் அது கோல யோகம். இது ரொம்பவே ஒரு ரேர் காம்பினேஷன். சரி, இப்போ இந்த 3 யோகங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏழையாக இருப்பாங்க, கடன் வாங்கிய வாழ்க்கையை ஓட்டுறவங்களாக இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல இவங்கள பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது, அதாவது பேரும் புகழும் இருக்காது. இவர் இங்கே தான் இருந்தாரா அப்படின்ட்டு மற்றவங்க கேட்குற அளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய ஆள், தனிமையை அதிகமாக விரும்பக்கூடியவங்க, எதை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்க, அப்டேட் ஆகாதவங்களாக இருப்பாங்க. சகிப்புத்தன்மை அப்படின்றது இருக்காது. நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. மற்றவர்களால் விரும்பப்படாதவர் அப்படின்ட்டும் வருது. நற்குணங்கள், தீய குணங்கள் 2மே சேர்ந்த கலவையாக இருப்பாங்க அப்படின்ட்டும் வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து 3 ராசிகள்லேயே அனைத்து கிரகங்களும் அமைந்திருந்தால், அதாவது இந்த 90 டிகிரிகளுக்குள்ளாக எல்லா கிரகங்களும் அதில் இருக்குது அப்படின்னும்போது அந்த லக்னத்துக்குரிய சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் எல்லாமே அந்த 3 ராசியிலே இருக்குது. ஓகேங்களா? இயற்கை சுபர்களும் இயற்கை அசுபர்கள் எல்லாருமே கலந்து இருக்காங்க. அப்படின்னும்போது இந்த சுப கிரகங்களால் இந்த சுப பலன்களை தர முடியாது தீய கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால. அதே போல் தீய கிரகங்களும் தீய பலன்களை தர முடியாது சுப கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பதால். ஆகையால் இந்த 3 ராசிகளிலே அனைத்து கிரகங்களும் இருக்கும்போது அது சுபர்கள் தனியாகவும் அசுபர்கள் தனியாகவும் இருந்தால் அது பலன் கொஞ்சம் மாறி இருக்கும். எல்லாருமே கலந்து இருந்தால் இந்த சுப பலன்களும் இருக்காது, தீய பலன்களும் இருக்காது. ஆகையால் ஒரு ஆவரேஜான லைஃப் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். நன்மை தீமை கலந்த அந்த இது இருக்கும். குணங்களும் அதே மாதிரி தான் இருக்கும்.
தீய குணங்கள் நற்குணங்கள் அப்படின்றது சேர்ந்து இருக்கும். இதே 2 ராசிகளில் அப்படின்னும்போது இன்னும் அதிகமான எஃபர்ட் இது வந்து கொடுக்கும். ஒரே ராசியில் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதாவது நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது. அதாவது அந்த ஒரே ராசி அப்படின்றது இந்த துர்ஸ்தானங்களாக கருதக்கூடிய 6வது ராசியாவோ 8வது ராசியாவோ 12வது ராசியாவோ இல்லாமல் இருந்தால் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. ஒரு ஆவரேஜான லைஃப் அப்படின்றது இருக்கும். அதே போல் இந்த 2 ராசிகளில் 3 ராசிகளில் அப்படின்னும் போதும் இந்த துர்ஸ்தானங்களான இந்த பாவங்களில் 6, 8, 12 இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தால் இந்த ஆவரேஜான லைஃப் அப்படின்றத இந்த மாதிரியான யோகா அமைப்புகள் இருந்தால் ஏற்படும். மற்றபடி துர்ஸ்தானங்களில் போய் அமைந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிகமான தீய பலன்கள் தீய விளைவுகள் அப்படின்றது தான் இருக்கும். அப்படின்றது தான் இது மூலமாக நம்ம